அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும் வணக்கம். நான் ஆர்கே பேசுகிறேன். விக்மசோமோட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள், அதை தாண்டி பல சிறப்பு செய்திகள் அனலைஸ் பண்ண போகிறோம். இன்றைக்கெல்லாம் தாறுமாறு தர்பார். ஏன்னா ஒரு பக்கம் ஈரான் கொண்டாடி தீர்த்துட்டு இருக்காங்க, பெரிய அளவுக்கான கொண்டாட்டம். இன்னொரு பக்கம் லெட்ஸ் மேக் ஏ டீல், அவ்வளோதான் டீலுக்கு வந்துட்டாங்க, என்கிட்ட தனியாக பேசிட்டாங்க அப்படின்னு இன்னொரு அந்த மனுஷன் அதையே தான் சொல்லிட்டு இருக்கிறார். அது இல்லாமல் கிட்டத்தட்ட இந்த உலகத்தையே நான் தான் காப்பாற்றணுன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கிறார். அதனால் இன்றைய சம்பவம் பொறுத்த வரைக்கும் நிறைய சம்பவங்கள் பேசலாம், ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணி இந்த வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம். பட் நிறைய அதிர்ச்சிகரமான சம்பவங்களும் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. கனடாவுக்குள்ளார ஒரு பள்ளிக்கூடத்துக்குள்ளே நடந்த துப்பாக்கி சூடு, 10 மாணவர்கள் இறந்துருக்கிறாங்க. யூகேயில் பள்ளிக்கூடத்துக்குள்ளார ஒரு கத்தி குத்து, அங்கே 2 பேர் பக்கம் இறந்து போயிருக்காங்க. அது இல்லாமல் உக்ரைனில் நடத்தப்பட்ட தாக்குதல்கள், இது அனைத்தும் ஒருங்கிணைந்த ஒரு தகவலாக முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்டாக சொல்கிறேன், கொஞ்சம் ஃபன்னாகவும் போகலாம். ஸோ வீடியோவில் பார்த்த முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோ கொடுக்கலாம். முதல் பதிவு கொஞ்சம் தரமாக ஆரம்பிச்சிடலாமா? ஏன்னா பாகிஸ்தானுடைய பிஎஸ்எல்னுடைய கிரிக்கெட் போர்டினுடைய தலைவர் முசின் நக்வி அவர்கள்கிட்ட பாகிஸ்தானுடைய ஜேர்னலிஸ்ட் ஒருத்தர் கேட்குறாரு, நீங்கள் ஐசிசி போர்டை மண்டியிட வச்சிட்டிங்களா? அதாவது இப்போ 15ஆம் தேதி இந்தியா பாகிஸ்தான் மேட்சே கலந்துக்கிறேன்னு ஒத்துக்கிட்டாங்க. கடைசியில் பாகிஸ்தான் ஓகே நோ ப்ராப்ளம் போய் விளையாடலான்னு சொல்கிறாங்க இல்லையா? அதற்காக அங்கே பாகிஸ்தானுடைய போர்டுக்கிட்ட கேட்குறாங்க, ஐசிசியை மண்டியிட வச்சிட்டிங்களா, முட்டி போட வச்சிட்டிங்களா, தரமாக செஞ்சிட்டிங்களான்ற மாதிரி கேள்வி கேட்ட உடனே அங்கே இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு அதுக்கான சாட்சி. அவரால் சிரிப்பு அடக்க முடியல, பக்கத்தில் உட்காந்துங்கிறாரு, சிரிப்பு அடக்க முடியாமடே ஏனாம எனக்கு தாண்டா தெரியும் இந்த கேள்வி இங்கே நீ கேட்கலான்ற மாதிரி சிரிச்சிருக்கிறார். ஏதோ ஒரு படத்துல இதே மாதிரிதான், டே சிரிக்காரான்னா அவனால சிரிப்பே அடக்க முடியாது, இப்படின்றப்போ அப்பயும் அவன் சிரிச்சிருவான்ல. எனக்கு அந்த ஞாபகம் தான் வந்தது. இல்லை ஜேர்னலிஸ்டும் இவ்வளோ சீரியஸாக கேட்கலாமா? ஐசிசி மண்டியிட வச்சிட்டீங்களா, முட்டி போட வச்சிட்டீங்களா, உங்க வழிக்கு வர வச்சிட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டோடனே அவன் சிரிச்சு தள்ளிட்டான். சரி ஆரம்பிக்கும் போதே கொஞ்சம் கலகலன்னு ஆரம்பிச்சிடலாம் அப்படின்றதுக்காக ஒரு பதிவு. இரண்டாவது பதிவு ஏன்னா தேர்தல் நெருங்கி விட்டது. தேர்தல் நெருங்கும் போது நம்ம உறவுகளையும் நண்பர்களையும் பலப்படுத்த வேண்டிய சமயம் இது. ஏன்னா ஏற்கனவே நான் எப்பயும் ஒரு தடவை எம்பி எலெக்ஷன் நடக்கும்போது கூட சொல்லியிருக்கேன், நான் பாராளுமன்ற எலெக்ஷன் நடக்கும்போது இப்பயும் சொல்கிறேன். டெக்சாஸில் ஒரு பிரிட்டிஷ் உமன் இருக்காங்க, அவங்கள பார்க்குறதுக்கு அவங்க அப்பா வராரு. அவர் அமெரிக்கா யூகேலேருந்து டெக்சாஸில் இருக்கக்கூடிய பிரிட்டிஷ் உமனை பார்க்க வராங்க, பேசுகிறாங்க. இந்த அம்மா அந்த பொண்ணு ட்ரம்ப்போட விசுவாசியாக இருக்காங்க. அவருக்கு ட்ரம்ப்னா பிடிக்கல. ஒரு கட்டத்தில் வாக்குவாதம் முத்தி என்ன பண்ணிட்டாரு, பொண்ணுன்னு கூட பார்க்காம சுட்டே தள்ளிட்டாரு. அதாவது எலெக்ஷனுடைய இந்த விவாதம் பொறுத்த வரைக்கும் பாருங்கள், தான் பிடித்த தலைவர்கள் யாராவது ஒருத்தர் இது மாதிரி தவறாக சொல்லும் போது இல்லை விமர்சிக்கும் போது சுடுறது கூட நேர்றாங்க. உலகத்திலே மிகப்பெரிய பாசம் தந்தை மகள் பாசம் தான். ஆனால் அந்த தந்தை மகள் பாசம் கூட இந்த அரசியல் விவாதத்தில் தூக்கி எறிஞ்சிட்டு டப்புன்னு சுட்டுட்டார் அப்படின்னா அதை நம்ம எப்படியெல்லாம் பார்க்க தோணுதில்லை. அதையே தான் நம்மளும் இத்தனை நாள் அப்பா ஒரு கட்சியில் இருப்பார், திடீர்னு பையன் யங்ஸ்டராக இருக்கிறதுனால இந்த பக்கம் டிவிக்கு போகணும்னு நினைப்பாங்க, இல்லை மற்ற கட்சிக்கு போகணும்னு நினைப்பாங்க, இல்லை நாம் தமிழ் இருக்கோ இல்லை மற்ற ஏதோ ஒரு கட்சிகள் போகணும்னு நினைப்பாங்க. அப்பா அது விரும்ப மாட்டார். அப்பா பையனுக்கு சண்டை வரும். நண்பர்கள் வட்டத்தில் அவங்க ஒரு கட்சியாக இருப்பாங்க, இவங்க ஒரு கட்சியாக இருப்பாங்க, இவங்க ஏடிஎம்கேவாக இருப்பாங்க, இவங்க திமுகவாக இருப்பாங்க, டிவிகேவாக இருப்பாங்க, இல்லை நாம் தமிழராக இருப்பாங்க. இந்த மாதிரி பல பிரிவுகள் இருக்கும். வாக்குவாதங்கள் முற்றும், கை கலப்புகள் வரும். சம்டைம் அது வேற மாதிரி முடிவுகள் எடுக்கும். அதனால் நம்ம எல்லா இடத்துலையும் உறவுகளை வலுப்படுத்த வேண்டும் என்றால், நட்பை வலுப்படுத்த வேண்டும் என்றால் அரசியல் டாப்பிக்கை அவாய்ட் பண்ணிவிடுங்க. இது என்னுடைய அட்வைஸாக எடுத்துக்கிட்டாலும் சரி, நான் அட்வைஸ் சொல்கிற அளவுக்குலாம் பெரிய ஆள்லாம் இல்லை, சும்மா போகிற போக்கில் சொல்கிற மாதிரி செய்தியும் இல்லை, இது யதார்த்தத்தின் உண்மையும் கூட. நிறைய வீட்டில் இது நடக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிவிட்டு யாராவது ஏதாவது பேசுனாங்கன்னா சரிங்க அப்படியா பரவாயில்ல சூப்பருங்கன்னு சொல்லிட்டு ஒதுங்கி வரதான் சால சிறந்தது. யார் ஜெயிச்சு ஏதோ வரப்போகிறாங்க, நம்ம இங்கே பேசுறதுனால 4 ஓட்டு விழ போகிறதும் இல்லை, அது இல்லாமல் நம்ம இங்கே ஏதோ பெருசாக கருத்து கணிப்பு சொல்லி நாளைக்கு அதுதான் ஜெயிக்க போகிறதும் கிடையாது. தேவையில்லாமல் அவங்கவுங்க அரசியல் பொழப்புக்கு ஏதோ பார்க்குறாங்க. அதனால் நம்ம அரசியல் பழகலாம், தெரிஞ்சுக்கலாம், உண்மையை தெரிஞ்சுக்கலாம், அதை ஓட்டு போடும்போது காட்டிக்கோங்க. பட் தேவையில்லாத அந்த வாக்குவாதமோ அதுவோ வேண்டான்னு நினைக்கிறேன். நான் இது பர்சனலாகவே இது தோணுச்சு, எனக்கு திடீர்னு சொல்லணும்னு தோணுச்சு. அதுக்காக தான் நான் அரசியல் களம் வர அடிதடி அதிகமாகிடுச்சு. திரும்புகிற பக்கம்லாம் 2 கட்சிகளும் 3 கட்சிகளும் மாறி மாறி மோதிக்கிறாங்க. பேச்செல்லாம் வன்மத்தின்
உச்சத்தில் இருக்குது. எல்லாம் தனி மனித தாக்குதெல்லாம் மிகப்பெரிய அளவுக்கு மாறுது. இதெல்லாம் நாளைக்கு இந்த எலெக்ஷன் பெருசாக இருக்கும் போல் அப்படின்ற ஒரு ஆதங்கத்தினால வெளியிட்டுறாங்க. சரி, இப்போ ஒரு பக்கம் ஈரான் வந்து கொண்டாடி தீர்த்துட்டு இருக்காங்க. அவங்க 47வது வருட கொண்டாட்டம், இஸ்லாமிக் ரெவல்யூஷன். அதாவது ரேசா பல்லாவி இருக்கிறார் இல்லையா, இப்போ டெய்லியும் அடிக்கடி வீடியோ போட்டுட்ருப்பார்ல, அவரோட மன்னராட்சி காலம் மாதிரி முடிஞ்சு இவர் ஐதுல்லா அலி காமேனி அவரோட தலைமையில் அவரோட ஆட்சி மலர்ந்தது. ஒரு பெரிய ரெவல்யூஷன் ஏற்பட்டு 47வது வருடம். ஒவ்வொரு வருடமும் இந்த பிப்ரவரி 9ஆம் தேதி இல்லை 10ஆம் தேதி இந்த ஐஆர்ஜிசியினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய நபர்களை சந்தித்து பெரிய அளவுக்கு உரையாற்றுவார். பட் இந்த வருஷம் உரையாற்றலை ஐதுல்லா அலி காமேனி அவர்கள். ஆனால் தனது சாலிடாரிட்டியை காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு பிப்ரவரி 11ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதிக்குள்ளார ஒரு பெரிய ஒரு சாலிடாரிட்டி டே மாதிரி மக்களை பொது வெளியில் வர வச்சுருக்காங்க. நீங்கள் பார்க்குற பக்கத்தில் இருக்கிற வீடியோ பதிவெல்லாம் வந்து நம்ம எப்படி தீபாவளி கொண்டாட்டம் மாதிரி அவங்களுக்கு இது வந்து பெரிய ஒரு கொண்டாட்டம். ஸோ இந்த கொண்டாட்டத்தை நம்ம மறைமுகமாக அமெரிக்காவுக்கு ஒரு செய்தி சொல்ல வராங்க. இங்கே பாருப்பா, பார்த்துக்கோ, நாங்களாம் ஒன்றா தான் இருக்கிறோம், செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோம். இங்கே வந்து ரிஜிம் சேஞ்ச், அந்த சேஞ்ச், இந்த சேஞ்செல்லாம் வந்து நீங்கள் எதிர்பார்க்காதப்பான்ற மாதிரி சொல்கிறாங்களா அப்படின்ற இன்னொரு ஆங்கிலையும் நம்ம பார்க்க முடியுது. பதிலுக்கு அவரும் இப்போ வெளியிட்டார். யார்? ட்ரம்ப் அவர்கள் இன்னைக்கு தனது ட்ரூத் சோஷியல் மீடியாவில் வந்து பாம் 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 ஈரான் பாம் 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 அப்படின்னு ஒரு பாட்டை போட்டு அதில் ஒரு மியூசிக்கை போட்டு அந்த 12 நாள் நிறுத்தத்துக்கு இடையில இவங்க B2 ஸ்ட்ராட்டஜிக் பாம்பர் மூலம் தாக்கல் நடத்தினாங்கல்ல, அதை வீடியோவாக போட்டிருக்காங்க. சரிதான் போச்சு. இப்போ அடிக்கடி ஈரானும் ஐஆர்ஜிசியினுடைய வீடியோவை போடுறாங்க, தலைவர் வீடியோவை போட்டாங்க. ஃபைனலாக இது வீடியோ கேமாக வந்து நிறுத்திடுவாங்கன்னு நினைக்கிறேன் நான். இவங்க போடுறது அவங்க வீடியோ போடுறது அப்படின்னு நினச்சிடாதீங்க. ஏன்னா இன்னைக்கு ட்ரம்ப் அவர்களுடைய பேட்டி தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா நான் பெரிய ஃபாக்ஸ் நியூஸ்க்கு பேட்டி கொடுத்துருக்கிறாரு. பெரிய கப்பல், மிகப்பெரிய கப்பல்லாம் வந்து போய் நிறுத்தியிருக்கிறோம். எங்கிட்ட பேச்சுவார்த்தைக்கு வரன்னு தான் சொல்கிறாங்க. இப்போ கூட எங்கிட்ட பேசிட்டு தாங்கிறாங்க. இதே ஒபாமாவோ இதுக்கு முன்னாடி இருந்தவங்களோ நாட்டை வேஸ்ட் பண்ணிட்டாங்க, பைடனும். பட் நான் வந்து பார்த்தியா ஈரான் எங்கிட்ட பேச்சுவார்த்தைக்கு வரேன்னு சொல்லிட்டாங்க பார்த்தியா அப்படின்றாங்க. இது கேட்டால் நம்ம நம்பணும். வெள்ளைக்காரங்க பொய் சொல்ல மாட்டாங்க. அவங்க கேட்டாங்கன்னா இன்னைக்கு கூடங்க ஃபாரின் மினிஸ்டருடைய செய்தி தொடர்பாளர் தெளிவாக சொல்கிறாரு, நியூக்ளியர் மட்டும் தான் நாங்கள் பேச போகிறோம், மற்றதெல்லாம் நாங்கள் பேசலைன்றது கிளாரிட்டி ஆகிறாரு. ஆயுதங்களை பற்றியோ பாலஸ்டிக் ஏவுகணைகளை பற்றியோ நாங்கள் எங்கே உங்ககிட்ட பேசணும்? அது எங்கள் நாட்டுடைய பாதுகாப்பு விவகாரங்க, அதுவுமே டொமஸ்டிக் மட்டும் தான் பேசணுன்றாரு. இருந்தாலும் எந்த மனுஷன் காலையில் இல்லை என்கிட்ட பேசிட்டாங்க, பேச்சுவார்த்தைக்கு வரன்னு தான் சொல்கிறாங்க, நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்றாரு. கேட்டால் நம்மளா தான் சோறுன்னுவாங்க. அதனால் நெதன்யாகு அவர்கள் விசிட்டை வந்து இவரோட பேட்டிலாம் முடிச்சது அப்புறம் பார்த்துக்கலாம். ஏன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்றது தான் ரொம்ப முக்கியம் ட்ரம்ப்போட. சரி, இப்போ அவர்கிட்ட ட்ரம்ப் அவர்கள் ஃபாக்ஸ் நியூஸ் சேனலில் 3 தரமான சம்பவம். ஃபோன் பண்ணாராம். ஃபோன் பண்ண உடனே ஜப்பான்லேருந்து ஹலோ வாட் இஸ் யுவர் நேம் அப்படின்னாராம். அவர் வந்துட்டு டொயோட்டோன்னாராம். என்னங்க இதுதான் உங்கள் பேரா? டொயோட்டா தான் அப்படின்னா, ஆமாங்க என் பேர் டொயோட்டா தான் அப்படின்னாராம். ஓ அப்படின்னா நீங்கள் பெரிய ரிச் கையாக இருப்பீங்களே அப்படின்னாராம். ஸோ அப்போ அவருக்கு 90 வயசு அவருக்கு. அவர் இப்போதான் ஃபோன் பண்ணி டொயோட்டோடைய ஓனர் வந்து என்னங்க உங்கள் பேர் என்னங்க? டொயோட்டாவா? ஏங்க பேர் அதுதானா? அப்படின்னா நீங்கள் பெரிய ரிச் கையாக இருப்பீங்களேன்னாரா. சரி, இது ஒரு ஏதோ மனுஷன் போகிற பக்கத்தில் என்ன நினப்புல சொன்னாரா தெரியல. இப்போ சுவிட்சர்லாந்து மீது ஒரு கோபமா. சுவிட்சர்லாந்து வந்து ஃபோன் பண்ணாராம் ட்ரம்ப்புக்கு. ஃபோன் பண்ணிட்டு கொஞ்சம் ஹலோ நீ தான் ட்ரம்ப் பேசுறியாப்பா, என்னப்பா ரொம்ப ஏதோ வரி போன அதை போன மிரட்டுறியாமே பார்க்குறியான்ற மாதிரி கொஞ்சம் எதிர்த்து பேசிட்டாராம். கொஞ்சம் அது பேச்சில் இருக்கு சரியில்லை, கொஞ்சம் ரூடாக பேசுன மாதிரி தெரிஞ்சது, கொஞ்சம் அக்ரெசிவாக பேசுகிற மாதிரி இருந்தது. அதனால் அவருக்கு ஒரு 39% வந்து வரி கொஞ்சம் அதிகம் பண்ணிட்டேன். நார்மலாகவே 30% தான் எனக்கு லோ வரி, இருந்தாலும் சுவிட்சர்லாந்துக்கு 39% வரின்றார். அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா, ஹலோ சார் ட்ரம்ப் சார் பேசுறீங்களா சார்? அந்த பக்கம் நான் தான் சார் பேசுறேன் அப்படின்னா, வெரி வெரி குட் பாய், உனக்கு வரி குறைச்சிட்டோம் அப்படின்ட்டாங்க. ஓ யாருப்பா, என்னப்பா ட்ரம்ப் தான் பேசுறியா? என்ன வரைய சத்தம் போட்டுட்டு இருக்கேன் அந்த ஏரியாவில்னா, ஓஹோ உனக்கு போட்டுமா 39% வரி அப்படின்னு நினைச்சிக்கலாமா அப்படின்னு இன்னொரு வரி. சரி, இதெல்லாம் நீ கலகலன்னு கொடுத்த பேட்டியில. இன்னொரு விஷயம் என்னன்னா, பாகிஸ்தானுடைய பிரதமர் ஷபாக் ஷெரீப் அவர்கள் திடீர்னு இவருக்கு ஃபோன் பண்ணாராம். இவரும் சொல்லு ஷபாக் அப்படின்னாராம். உடனே அவர் சொல்லிட்டாராம், தலைவரே இந்த மாதிரி 10 லட்சம் மக்களோட உயிரை காப்பாற்றுறது உங்களோட வேலை. ஏன்னா ஏற்கனவே ஒரு 10 விமானங்கள் மேலே சுட்டு வீழ்த்தியாச்சு. இப்போ நாங்கள் ஃபைனல் கண்டிஷன் இருக்கிறோம். அணுகுண்டு வந்து இப்போ வாயில் கடிக்கிற, இப்போ எப்படி கடிச்சு தூக்கி போடுவாங்கல்ல அணுகுண்டை, அது மாதிரி கண்டிக்கிற கண்டிஷனில் இருக்கிற தலைவரே,
ஒரு 10 லட்சம் மக்களை காப்பாற்றி விட்டுரு, உங்களால் மட்டும்தான் முடியும் அப்படின்னாராம் இவர். அப்புறம் திடீர்னு அவருக்கு ஒரு யோசனை வந்துச்சான், வேற வழி இல்லை, உடனே இந்த போர் நிறுத்தணும் அப்படின்னா லெட்ஸ் மேக் எ டீல் போட்டாதான் இந்த போர் முடிவுக்கு வரும்னு என்ன பண்ணிட்டாராம், உடனே வரி, ஏய் இந்தியா, ஏய் பாகிஸ்தான் வரி அப்படின்னு பாரு, உடனே நின்றுச்சான். அப்போ நான் வரி போடுவது என்பது எல்லாரும் தவறாக நினைக்கலாம், ஆனால் மிகப்பெரிய ஒரு அணு ஆயுத யுத்தத்தை நான் தடுத்திருக்கிறேன்னு இது 10வது தடவை சொல்லியிருக்கிறார். 10வது தடவை இன்னைக்கு பாராளுமன்றத்துக்கு நல்ல ஒரு கண்டென்ட் கிடைச்சிருச்சு. யாரு? ட்ரம்ப்போட டைலாக். ஆனால் ஒவ்வொரு தடவையும் ட்ரம்ப்போட டைலாக் எடுத்து கண்டென்ட்டாக பேசணும்னா நம்ம என்ன ஆகுறதோ தெரியலன்ற மாதிரி தான் 10வது தடவையா 10 லட்சம் மக்கள் நம்மளாம் இன்னைக்கு உயிரோட, நான் உங்ககிட்ட கலக்கலன்னு சிரிச்சு பேசிட்டு இருக்கேன், நீங்களும் பார்த்து கலகலன்னு இருக்கீங்க இல்லையா, பார்த்து அவங்க சிரிப்பு உங்க முகத்துல தெரியுது இல்லையா, அதுக்கெல்லாம் யார் காரணம்? நீங்க குடும்பத்துல உங்க குழந்தைகளோட சந்தோஷமா இருக்கீங்களா, அதுக்கெல்லாம் யார் காரணம்? ட்ரம்ப் தான் காரணம். அவர் கிரெடிட் எடுத்துக்கிறார். இந்தியா பாகிஸ்தான் அதாவது அணு ஆயுத போரையே நான் நிறுத்தி இருக்கிறேன் அப்படின்ற ஒரு கிரெடிட் எடுத்திருக்கிறார். இதே மாதிரியான ஒரு சூழ்நிலை சப்போஸ் சீனா தைவான் மீது அணு ஆயுதம் போடுற ஒரு சூழ்நிலை அப்படி கட்டிக்கிற சமயத்துல போயிட்டு அமெரிக்கா நிறுத்துற மாதிரி இருந்தால் பொருளாதார தடையாக போட்டு தள்ளியிருப்பாங்க சீனா மீது. ஏன்னா அது எப்படி நீ அணு ஆயுதம் என்பது தற்காப்புக்காக தான், அது எப்படி நீ போட துணிந்திருக்கலாம் அப்படின்னு பொருளாதார தடையை போட துணிவாங்க. இப்போ நான் ரஷ்யா மீது ஏன் போடுறாங்க? அதே காரணம்தான். ஒரு நாடு அணு ஆயுதம் வைத்துக் கொள்ளலாம், ஆனால் அதை தாக்குதல் நடத்துகிற முயற்சியோடு அப்படியே வாயில் கடிச்சு கவலைலாம் போட போறன்ற மாதிரி வந்துட்டீங்கன்னா பொருளாதார தடையை போட்டுருவாங்க. அவர் வாயாலேயே சொல்றாரு, இது மாதிரி தலைவரே நான் அணு ஆயுதம் போட போற கடிச்சு வச்சிருக்கேன்ற மாதிரி சொல்றாரு. அப்போ இது கரெக்டு, உங்களுக்கு இவர் சொல்ற ஸ்டேட்மெண்ட்டு கரெக்டு. ஸோ பார்க்கலாம் என்ன நிகழ போதோ தெரியல. ஆனால் பெரிய கப்பல் ஈரான் கிட்ட காத்துட்டு இருக்கு, அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்ல அவங்க பதிலுக்கு ஏப்பா சும்மா காமெடி பேச்சுன்ற மாதிரி அவங்க தரப்புல சொல்றாங்க. நெதன்யாஹூ அவர்கள் போயிட்டு இறங்கிட்டாரு, அமெரிக்காவில் இறங்கிட்டாரு. நாளைக்கு ட்ரம்ப் அவரோட மீட்டு. அதற்கு முன்பு முக்கியமான 2 நபர்களை சந்திக்கிறார். யாரு? அங்கே பேச்சுவார்த்தையில் என்ன பேசுனீங்க? யாருங்க? ஈரான் கிட்ட அமெரிக்கா பேச்சுவார்த்தைக்கு போனது யாருங்க சொல்லுங்க? ஒன்று யாரு? விக்ஸாப். இன்னொருத்தர் யாரு? ஜெரால்ட் குஷ்னர். இவங்க 2 பேர்த்தையும் சந்திக்கிறாரு. தலைவரை பிரித்து மேய்ஞ்சிட்டீங்க, அருமையான பேச்சுவார்த்தை அப்படின் போது அவங்க கிட்ட கலகலப்பாக சொல்லியிருப்பார்ல, என்னப்பா நம்ம ரிஜிம் சேஞ்ச் வரைக்கும் பேசிகிட்டு இருக்கோம், 1800 2000 பாலிஸ்டிக் ஏவுகணைகளை வச்சுருக்காங்க, இதெல்லாம் குறைக்கணும்னு பேசிகிட்டு இருக்கோம், இவர் என்ன அணு ஆயுதம்னு சொல்லிட்டு லெட்ஸ் மேக் எ டீல்னு உட்காந்துருக்கிறாரு, என்னதான் நடக்குதுங்க? நான் ஒரு பிளானை எக்ஸிக்யூட் பண்ணி கொடுத்துட்டு போனால் அவர் என்னமோ பேசிகிட்டு இருக்கிறாரு, இது கரெக்டா நியாயமா அப்படின்னு நாங்கள் அந்த குரூப் கிட்ட உட்காந்து பேசிகிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். வாப்பா பேசிக்கலாம், வாப்பா ஒன்றும் ஃபீல் பண்ணாதப்பா அப்படின்னு விக்ஸாப் அவர்கள்கிட்ட சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இஸ்ரேலினுடைய எக்ஸிக்யூஷன் பிளானை ட்ரம்ப் அவர்கள் இவங்க ஒரு 10 கோரிக்கை கொடுத்தல சுருக்கிட்டு ஒரே வார்த்தையில் நிறுத்திக்கிட்டார் அவர். அணு ஆயுதம், உங்ககிட்ட அணு ஆயுதம் இருக்கக்கூடாது, ஏற்கனவே அடித்து பிரித்து மேய்ஞ்சிட்டோம், மறுபடியும் பிரித்து மேய்ஞ்சிடும், அவ்வளோதானு ரொம்ப சுருக்கிட்டு நிற்கிறாரு. இப்போ கூட என்ன எதிர்பார்க்குறாங்க இஸ்ரேல்னா, ஒருவேளை இந்த மனுஷன் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு மறுபடியும் 4-5 வெடிக்காத குண்டுகளை போய் அங்கே அந்த நியூக்ளியர் இருக்கக்கூடிய பகுதியில் போட்டுட்டு அவ்வளோதான் வெற்றி மாபெரும் வெற்றின்னு கிளம்பி போயிடுவாரா அப்படின்ற சந்தேகம் வந்துருச்சு இப்போ இஸ்ரேலுக்கு. அதனால தான் 2வது தடவை விசிட்டு போயிட்டு, தலைவரே கொஞ்சம் உழுக்குவாங்க, கோட்டசாமி எந்திரி, நான் கொடுத்த கோரிக்கை என்ன, நீ கடைசி நீ பேசுகிற பேச்சு என்ன, கடைசி உன் மேலே எனக்கு சந்தேகம் வருது அப்படின்ட்டு நீங்கள் யாரை தனது வழிக்குள்ளே கொண்டு வந்துடலாங்க. ட்ரம்ப்பை மட்டும் அவ்வளோ சீக்கிரம் கொண்டு வரவே முடியாது. 2 நாள் அப்படியே உங்கள் பக்கம் இருக்கிற மாதிரி தான் தெரியும், அதுக்கப்புறம் மனுஷன் ஒரு மாதிரி நிற்பார். இதை நம்ம எப்போ தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, அந்த ரஷ்யா உக்ரைன் யுத்தத்தில் பேச்சுவார்த்தைக்கு போகும்போது திடீர்னு பார்த்தா ரஷ்யா பக்கம் பயங்கரமாக பேசுவார், அப்படியே புஷ்ஷுன்னு சார்ஜ் பேட்டரி போய் திடீர்னு உக்ரைன் பக்கம் புகழுவார், அப்படியே 2 நாள் பார்த்தா அந்த பக்கம் புகழ்வார். இவர் கேரக்டரே அதுதானா, இல்லை போற தூண்டி விடுறதுக்கான பேச்சா, இல்லை நிஜமாவே அமைதிக்காக பேசுகிறாரா என்றால் யாராலும் புரிந்து கொள்ள முடியாது, அவங்க மனைவியால் கூட புரிந்து கொள்ள முடியாதுன்னு நினைக்கிறேன் நான். ஐ திங்க் இந்த மனுஷனை பொறுத்த வரைக்கும் அதனால் நெதன்யாஹூ தலையில சொரிஞ்சிட்டு உட்காந்துருப்பாரு. இருந்தாலும் வெள்ளை மாளிகை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்களாம், இங்கே பாருப்பா என்ன சொன்னாலும் சரி, நீங்கள் இந்த வெஸ்ட் பேங்க் பகுதியை மட்டும் இணைக்கிறேன், ஆக்குபை பண்ணுறேன், இந்த ஜுடாண்டு சமையரா அது வெள்ளை மாளிகை சுத்தமாக பிடிக்கலப்பா, இது டோட்டலாக இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்களாம். அதனால் பார்க்கலாம் அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுகள். மறுபடியும் ட்ரம்ப் அவர்களை கன்வின்ஸ் பண்ண போயிருக்கிறது இஸ்ரேல். ட்ரம்ப் அவர்கள் கன்வின்ஸ் ஆகிறாங்களா இல்லையா, ரிஜிம் சேஞ்சுக்கு மாற்றுதல் கொடுக்குறாங்களா, இல்லை நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் மட்டும் அடிக்கிறாங்களான்றது பொறுத்திருந்து பார்க்கலாம். பேச்சுவார்த்தையின் சாராம்சம் என்ன
ஆகிற வரவு செலவுகளை யார் பொறுப்பேற்றுக்க போகிறாங்கன்றது தான். அமெரிக்காவுக்குள்ளார போதை மருந்துகளை ஓரளவு கட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்களாம். படகுகள் வர வர அடிக்க ஆரம்பிச்சதுனால இதுக்கப்புறம் லேண்ட் ஆப்ரேஷன் தானா, ஓரளவுக்கு சி ஆப்ரேஷன்லாம் முடிஞ்சுதான். இப்போ வந்து லேண்ட் ஆப்ரேஷன் வந்து கிட்டத்தட்ட நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறோன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாங்க. இது ஒட்டுமொத்த அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுகள். கனடாவில் பிரிட்டிஷ் கொலம்பியா மாநிலத்தில் ஒரு பள்ளியில் நடந்த துப்பாக்கி சூடு. திடீர்னு ஒருத்தன் கன்னோட உள்ள நுழைஞ்சிருக்காங்க. 10 குழந்தைங்க இறந்து போயிருக்காங்க. அந்த குழந்தைங்களாம் வந்து 10 பீப்புள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து 10ல் 8 செகண்டரி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டு, 7 விக்டம்ஸு, ஒரு ஷூட்டர் அந்த இடத்துல இருந்திருக்காங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ தொடர்ந்து அந்த இடத்துல ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலை இருந்தாலும் பள்ளிக்கூடங்களில் போயிட்டு படிக்கிற பசங்க 8th கிரேடு பசங்க மீது ஒரு துப்பாக்கி சூடு நடத்துவதெல்லாம் அது என்ன மாதிரியான மனநிலைன்னு தெரியல. கடைசியில் அது விசாரணை பண்ணிகிட்டு இருக்கோன்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி, அங்கே தானே யூகேயில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பள்ளிக்கூடத்தில் அது 13 வயசு பையன்தான். 13 வயசு பையன், 12 வயசு, இன்னொரு வயசு 13 வயசு, சேம் ஏஜ் தான். திடீர்னு கத்தி எடுத்து குத்துறான். அப்போ காவல்துறை என்ன விலங்கு கொடுக்குறாங்கன்னா இது வந்து டெரரிஸ்ட் நடவடிக்கை, ஏன்னா அல்லாஹு அக்பர்ன்றான் குத்தும் போது அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க. அதாவது மதம் வந்து மனிதனாகவும் ஆக்கும், மிருகமாகவும் ஆக்குது இல்லையா? ஒருத்தர் மனித தன்மையோட அமைதி, பொறுமை, சாந்தம், சொரூபம் எல்லாம் கொடுக்கறதும் மதம் தான். அதே மதம் தான் ஒரு மனிதனை இல்லை ஒரு குழந்தையோ மிருகமாக்குறதும் அதே தான். இல்லை, இது எல்லா மதத்துக்கும் பொருந்தும். இல்லை, ஒரு 13 வயசு பையனுக்கு அவனுக்கு என்ன புரிஞ்சிருக்கும், அவனுக்கு புரிதல் இருக்கும்? உடனே அல்லாஹ் அக்பர்னு சொல்லிட்டு குத்திட்டு போகிறதெல்லாம் வந்து அவன் எப்படி எந்த மாதிரியான சூழ்நிலை என்ன அப்சர்வ் பண்ணியிருப்பான்? சரி, கெட்டதே பார்த்தாலும் நம்ம வேற ஏதாவது படித்து முன்னேறணுன்ற எண்ணம் வந்திருக்காதா இல்லை எப்படின்னு தெரியல. அது பள்ளிக்கூடத்தில் கத்தி எடுத்து குத்துவது என்பது எப்படின்னு தெரியல. நேற்று கூட ராஜஸ்தானில், பஞ்சாபில் ஒருத்தன் லவ் ஃபெயிலியர் போகிறார். கிளாஸுக்குள்ள காலேஜ் அந்த பொண்ணையும் ஷூட் பண்ணிவிட்டு அவனும் வந்து ஷூட் பண்ணி கீழே விழுறான். இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா எந்த மாதிரியான புரிதல் அப்படின்றது நம்மளுக்கு புரியல. அது மாணவர்களுக்கும் சரி, இப்போ வளர்கின்ற ஜென்ரேஷனுக்குன்றது ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும். நம்ம பெசன்ட் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, ஸ்காட் பெசன்ட் அவர்கள் வந்து நாங்கள் சீனா கிட்ட அக்ரிமெண்ட் போடுறது வந்து காம்படிட்டிவ்காக தான், அது இல்லாமல் ஸ்டேபிள் தான். ஆனால் எதிரிகள்னு எங்களுக்கு வந்து எப்பவுமே அவங்க தான். பட் நாங்கள் அக்ரிமெண்ட் போடுறத வந்து தவறாக எடுத்துக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ இவங்க அக்ரிமெண்ட் போட்டால் தவறாக எடுத்துக்கூடாது. மற்ற நாடுகள் சீனா கிட்ட போயிட்டு குசு குசுன்னு பேசி சிரிச்சாங்கன்னா அது இவங்களுக்கு பிடிக்காது. அதான் காம்படேட்டிவாக இருந்தாலும் இவங்க மட்டும் தான் லவ் பண்ணலாம், மற்றவங்க யாரும் லவ் பண்ணக்கூடாதுன்னா அது எந்த வகையில் நியாயம்னு தெரியல. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். இது அங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த நிகழ்வு. இவ்வளோ பெரிய அமெரிக்கா, முன்னாடி கொசு பறந்தாவே கொழுப்பை கரைக்கணும்னு நினைக்கிறேன். அமெரிக்காவை பார்த்து ஐநாவோட தலைவர் குஸ்டோன்றம் பாருங்க, ஆண்டனியோ குட்ரஸ் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, கிட்டத்தட்ட 4 பில்லியன் பணம் வரணுமா அமெரிக்கா கட்டுறது, இன்னும் வரலையா, வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரா. நல்லா கொடுப்பாங்க அமெரிக்கா, அதுக்கப்புறம் பணம் நல்லா கொடுப்பாங்க. இருக்கிற நாடையே சுரண்டி அங்கங்கே என்ன பண்ணி. இது கனடா பாருங்க, இன்னைக்கு கிளாடியா செண்பம் அவர்கள் வந்து ஒரு மாதிரி கண்ணீர் வடித்து பேசினாங்க. கனடாவோட நிலைமை தான் நாளைக்கு இந்த மெக்சிகோவுக்கும் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதனால கனடாவுக்கு வந்து நாங்கள் உதவி பண்ணணும்னு நினைக்கிறோம். கிட்டத்தட்ட 800 டன் மனிதாபிமான அடிப்படையில் இருக்கக்கூடிய உதவிகளை போர்க்கால அடிப்படையில் நாங்கள் தொடர்ந்து அனுப்பிட்டு இருக்கோம். கப்பல் வழியாக பொருளை பெரியசா தடுக்கிறாங்க. அமெரிக்கா வந்து முழுமையாக தடுக்கிறாங்க. தடுத்தா கூட பிரச்சனை இல்லை, அது திருடி அவங்களே வித்துக்கிறாங்கல்ல. இப்போ பொது வெளியில் இல்லை சர்வதேச கடற்பர பகுதியில் ஒரு கப்பலை ஒரு நாடு சீஸ் பண்ணாங்கன்னா அது உடனே ஒரு மாதங்குள்ள உடனே வித்துக்கிறாங்க. வித்துட்டு கப்பலையும் வித்துடுறாங்க. இது எந்த வகையில் கரெக்டுன்னு தெரியல, அது கேட்கறதுக்கு ஆள் கிடையாது. நிறைய நாட்டில் இருக்கக்கூடிய விமானங்கள் எம்டியாக அனுப்புகிறாங்க. எம்டியாக அனுப்பி கனடான்ற மாதிரி கியூபாவில் இருக்கக்கூடிய மக்களை மறுபடியும் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஏன்னா அங்கே உணவுகள் எதுவுமே ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் தாங்க ரொம்ப முக்கியம். இப்போ நம்மளுக்கு சர்வசாதாரணமாக உணவுகள் மீது எல்லாமே எப்படிங்க கிடைக்கும்னா, எங்கேயோ விளையிற ஒரு தக்காளியாக இருக்கட்டும், ஏதோ ஒரு வண்டியில் கொண்டு வந்து ஒரு மார்க்கெட்டில் சேல்ஸ் பண்ணுறது தான் அது நமக்கு கிடைக்க போகுது. பட் அந்த மெயின் சோர்ஸே அங்கே இல்லை. பெட்ரோல் இல்லை, டீசல் இல்லை, டிரான்ஸ்போர்ட்டு சுத்தமாக முடங்கி போச்சு. எப்படி உணவுகள் கிடைக்கும்? டிரான்ஸ்போர்ட் தானே மெயின் ஆதாரம். அதனால கியூபா வந்து வரலாற்றிலே இல்லாத அளவுக்கான முடக்கம், பஞ்சம், பட்டினி வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்குன்றாங்க. இந்த சூழ்நிலையில நாங்கள் உதவுறோன்றாங்க. சீனாவும் வந்து போர்க்கால அடிப்படையில் ஹெல்ப் பண்றன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. பட் இது எந்த அளவுக்கு ஸ்பீடாக போய் உதவி பண்ண போறாங்கன்னு தெரியல. ரொம்ப ஒரு நெக் கண்டிஷனில் இருக்காங்க கியூபாவில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை.
எந்த விமானங்களும் பறக்கலை. இப்போ வெளிநாட்டோட விமானங்கள் வந்தது அப்படின்னா அவங்களும் அடிஷ்னலாக ஃபியூவலை கொண்டு வந்துட்டு இறங்கினதுக்கப்புறம் மறுபடியும் ஃபியூவலை போட்டுக்கிட்டு மறுபடியும் அவங்களா கூப்பிட்டு போனால் தான் உண்டு. நிறைய டூரிஸ்ட் வந்து மாட்டிக்கிட்டாங்களாம். ஸோ ரொம்ப மோசமான சூழ்நிலையில் இருக்கிறது. இதுக்கெல்லாம் யார் காரணம் என்பது உலகம் அறிந்த விஷயமும் கூட. நீங்கள் மற்ற வகையில் கூட பண்ணலாம். பட் இது கேட்டால் நாங்கள் போதை மருந்துகளை தடுப்பதற்கும் இனி வந்து கியூபா வந்து எங்கள் வழிக்குள்ளே கொண்டு வரதுக்கும் அவங்க ஃபுல் பிளானில் எக்ஸிக்யூட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த வகையில் அவங்க கரெக்டுன்றாங்க. அமெரிக்கா தரப்பில் நேற்று இரவு 2 இடத்துலையும் மாறி மாறி தாக்குதல். ரஷ்யா உக்ரைனில் சொல்கிறேன் நான். இவங்க ஜாப்ரோசிசியா பகுதியில் அடித்த அடியில் 11,000 மக்களுக்கு மேலே கரண்ட் இல்லாமல் தவிக்கிறாங்க. இவங்க பதிலுக்கு உக்ரைன் தரப்பில் இருந்து வாலன்கிரீட் அப்படின்ற ஒரு ஆயில் ரிஃபைனரி அந்த இடத்துல அடிக்கிறாங்க. பயங்கரமான அடி. ஸோ இங்கே உக்ரைனுக்குள்ளார பவர் இல்லாமல் எதுவுமே இல்லாதனால மால்டோவா அவசரமாக 7 லட்சம் யூரோ அளவுக்கான உதவிகள் எனர்ஜி அசிஸ்டன்ட் பேக்கேஜ் வந்து கொடுக்குறாங்க. இதை ஆனால் மால்டோவை பாராட்டணும் பாருங்களேன். அவங்களே பொருளாதார ரீதியாக வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரொமானியா கிட்ட சேர்ந்துக்கலாமான்னு சொல்லிட்டு மியா ஷாண்ட் அவர்கள் சொன்னாங்க. எதிர்கட்சிகள்லாம் பெருசாக எதிர்ப்பு தெரிவித்தாங்க. தான் வந்து சாப்பிட்றதுக்கு வழி இல்லைனாலும் உக்ரைனுக்கு ஓடி பண்ணி உதவணும்னு நினைக்கிறாங்க பார்த்தியா. அதுதான் அந்த எண்ணம் தான் மால்டோவான்றது. பார்த்தீங்க இந்த எண்ணம்லாம் அவ்வளோ சீக்கிரம் யாருக்கும் வராதில்லை. தனக்கே பெரிய சோகத்தில் இருக்கும்போது நீ ஓடி போயிட்டு அவசரமாக உக்ரைனுக்கு உதவி பண்ணுறது பயங்கரமான விஷயம்தான். ஜெலன்ஸ்கி சொல்லிட்டா. அதனால் இன்றைக்கி அவங்க மிலிட்ரி டீமுக்கெல்லாம் ஒரு லாங் டிஸ்கஷனாக ஒரு 7-8 டீ ஒரு 8 மணி நேரம் பக்கமாக தகவல்லாம் உடனுக்குடனே வரணும். எல்லை பகுதியில் எப்படி முன்னேறணும், சரியான சந்தர்ப்பம். எலான் மாஸ்க் வந்து சூப்பராக ஸ்டார்லிங்க் நெட்வொர்க்கை தடுத்து நிறுத்திட்டாரு. இன்னும் என்ன தயக்கம் இருக்குது நமக்கு? அடித்து பிரித்து மேய வேண்டியது தானே. நான் இன்னும் கேட்டிருக்கேன். நான் நம்மளுக்கு ஆயுதங்கள் கண்டிப்பாக வந்து சேர்ந்துடணுன்னு ஒரு சில இடத்துல 16 கிலோமீட்டர் 17 கிலோமீட்டர் பக்கம் பிடிச்சிட்டேன். ஸ்டார்லிங் செய்த அற்புத சாதனைன்னு சொல்லிட்டு வரைபடத்தில் போட்டிருக்காங்க. பட் ஆனால் எனக்கு அவங்க ISW வெளியிட்ட வரைபடத்தில் ரொம்ப கம்மியாக தான் காட்டுறாங்க. நீங்களே பாருங்கள், நீல கலர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிற இடத்துல தான் காட்டிகிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு இடத்த இருக்கக்கூடிய பகுதியெல்லாம் பாருங்கள். மஞ்சள் கலர் வந்து ரஷ்யா முன்னேறாங்க, நீல கலர் வந்து உக்ரைன் தடுக்கிறாங்க. பட் எனக்கு எல்லா இடத்துலையும் ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. பட் ஆனால் உக்ரைன் வந்து ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக சொல்கிறாங்க, இல்லை ஆல்மோஸ்ட் முடிச்சுன்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ திடீர்னு புதிய குற்றச்சாட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ உக்ரைனுடைய சிட்டிசன்ஸ் நிறைய பேர் வந்து பிடிச்சி வச்சுருக்காங்கல்ல, கைதிகளாக பிடிச்சி வச்சுருக்காங்கல்ல, போரிடும் போது முன்களத்தில் போயிட்டு அவங்க கிட்டலாம் இப்போ ரஷ்யா என்ன கேட்குறாங்கன்னா, அவங்க வீட்டு நம்பரை கேட்டு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி உங்கள் பையனையும் உங்கள் வீட்டுக்காரனையும் விடணும் அப்படின்னா அவங்களுடைய ஆதார் நம்பர் மாதிரி, நான் லைக் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அவங்களோட ரிஜிஸ்டர் நம்பர் மாதிரி கொடுத்தீங்கன்னா நாங்கள் விட்டுறனோடனே அவரை வச்சு ஸ்டார்லிங்கை வந்து ரிஜிஸ்டராக பண்ணிக்கிறாங்களாம். யார்? அங்கே ரஷ்யா வந்து. அதனால் பெரிய சட்ட சிக்கலாக இருக்குன்றாங்க. இப்படியெல்லாம் மிரட்டி ரிஜிஸ்டர் பண்ணுறாங்கன்னாங்க. நீங்கள் தான்ப்பா சொன்னீங்க. எல்லா இடத்துலையும் வழிகள்னா ஒரு குறுக்கு வழி இருக்க தான் செய்யும். இந்த இடத்துல அவங்க என்ன பண்ணுறாங்க, இப்போ உக்ரைனுடைய நபர்களை வைத்து உங்கள் பையனையே அடிக்காமல் நாங்கள் சித்திரவதை பண்ணாமல் இருக்கணும்னா, விடுதலை பண்ணணும்னா எனக்கு கொடுங்கன்றாங்க. இப்போ அந்த ரிஜிஸ்ட்ரேஷனை வச்சு இதுக்கப்புறம் இன்னும் தாக்கல் நடத்துவாங்களான்ற இன்னொரு ஆங்கிள்லையும் பார்க்கலாம். பார்த்து எதுவாக இன்னும் இதுக்கப்புறம் பேச்சுவார்த்தைனா ரஷ்யா வந்து ரொம்ப கிளியராக சொல்லிட்டாங்க, நாங்கள் பிடிக்கப்பட்ட பகுதிகள் இல்லை நேட்டோவில் வந்து அவங்க ஜாயின் பண்ணக்கூடாதுன்ற அக்ரிமெண்ட்டு இதெல்லாம் கொடுத்தா மட்டும்தான் இதுக்கப்புறம் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தப்போ நாங்கள் டெம்பரரியாக நிறுத்த போகிறோன்றாங்க. பட் இவங்க வந்து ரஷ்யா உக்ரைன் தரப்பில் எங்களுக்கு கேரண்டி வேணும், எல்லா நாடுகளும் இணைந்து எங்கள் நாட்டை காப்பாற்றுறதுக்கான கேரண்டி வேணுன்றாங்க. பார்ப்போம், பொறுத்திருந்து என்ன நிகழ்வு நடக்க போகிறது என்று. இதுதான் மொத்த செய்தியும். மீதி நம்ம இரவு செய்தியில் பார்த்துக்கலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார், ஆர்கே சேனல். நன்றி, வணக்கம்.